8 இல்லை 18 ஹார்ட் டிஸ்க் திருட்டு. செந்தில் பாலாஜியை தப்பிக்க சதி. தாவேக அரசு உடந்தையா? சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் கணினிகளில் மிக முக்கியமான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அரசு துறை அலுவலகத்திலிருந்து மிக முக்கியமான தரவுகள் திருடப்பட்டிருப்பதும் அதற்கு சாதகமான சூழல் நீண்ட காலமாக உருவாக்கி வைக்கப்பட்டிருப்பதும் கண்டிக்கத்தக்கவை என தெரிவித்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ். மேலும் திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் நிலக்கரி கொள்முதல் ஒப்பந்தங்கள், ஏற்கனவே நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன என்பதால் மின்சார வாரியத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஊழல்களுக்கான ஆதாரங்களை அழிப்பதற்காக நடந்த சதியாக இருக்கக்கூடும் என்று ஐயங்கள் எழுந்துள்ளன என தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ். மேலும் மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக கூறப்படும் போதிலும் இதுவரை 8 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக மட்டுமே காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் 18க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது என்றும், மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்குள் வெளியாட்கள் நுழைய வாய்ப்பில்லை. எனவே மின்வாரிய அதிகாரிகளின் துணை இல்லாமல் இந்த திருட்டு நடந்திருக்க முடியாது என தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ். மேலும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான 10 அரசு அலுவலகங்களை பட்டியலிட்டால் அதில் மின்சார வாரிய தலைமை அலுவலகமும் கண்டிப்பாக இடம்பெறும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாகவே கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்றும், தரகர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டே இவ்வாறு செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டில் அதிக ஊழல் நடைபெறும் துறைகளில் மின்துறை மிகவும் முக்கியமானது. அதனால் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடியவர்கள் யார்? அதற்கான காரணம் என்ன? ஊழல்களுக்கான ஆதாரங்களை அளிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்யப்பட்டதா? 5 ஆண்டுகளுக்கு மேலாக கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படாதது ஏன் என்பது குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் எஸ்.ஜி. சூர்யா பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். திமுகவை தீய சக்தி, கோர சக்தி என்று மேடைகளில் வீரவசனம் பேசியவர்கள் இன்று அதே திமுக கட்சி செய்யும் ஊழல்களை காப்பாற்றத்தான் இந்த திருட்டு அரங்கேறி உள்ளதா என்ற வலுவான சந்தேகம் எழுகிறது என தெரிவித்துள்ள எஸ்.ஜி. சூர்யா. மேலும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் முந்தைய முறைகேடுகளுக்கான ஆதாரங்களை கூண்டோடு அழிக்க திட்டமிட்டு நடக்கும் சதியா இது? இதற்கு அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? மாநிலத்தின் மிக முக்கிய அரசு அலுவலகத்திலேயே இந்த அவலம் என்றால் எப்படி என சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் எஸ்.ஜி. சூர்யா.